நைட்டு நல்ல மழைங்க. காலையில் எந்திரிச்சு வந்து கட்டுத்தரையை பார்த்தா கண்ணுக்கு ஒரே குளிர்ச்சியாக இருக்குது. எந்த பக்கம் திரும்பினாலும் பேஞ்ச மழையில் மாடு மிதித்த மிதியில் சாணிக்கும் சேருக்குமே வித்தியாசம் தெரிலைங்க. அந்த அளவுக்கு இருக்குது. நெல் நாற்று மட்டும் இருந்ததுன்னா பயிர் நடலாம் போல். மனம் தளராமல் சாணியெல்லாம் வாரி குப்பையில் போட்டு மாட்டையெல்லாம் ஓட்டு வந்து ரோட் சைடு கட்டியாச்சுங்க. இந்த மாடு போட்டிருக்கிற சாணியெல்லாம் பார்த்தா நல்ல வேலைடாப்பா நம்ம திரும்ப கட்டுத்தரையில் கட்டலன்னு தோணுச்சு. எல்லாத்தையும் ஓட்டு வந்து ரோட்டில் கட்டிட்டு கடலக்காட்டுக்கு வந்தாச்சுங்க. சரி ஒரு 2 செடியாவது பிடிங்கி சாப்பிட்டு போகலாம் அப்படின்ட்டு. இங்கே வந்து பார்த்தா தென்னை மரத்தில் ஒரு பீக்கஞ்செடி இருந்துச்சு. அதில் வந்து ஒரே ஒரு காய் காய்ச்சிருந்துச்சு. சரி அறுத்துட்டு போட்டுமான்னு அம்மாக்கிட்ட கேட்டதுக்கு அந்த செடியில் காய்ச்சதே அந்த ஒரு காய் தான். அந்த ஒன்றையுமே நான் விதைக்கு விட்டேன்னு சொல்லவும் கம்முன்னு வந்து கடலையை மட்டும் பிடுங்கிட்டு கிளம்பிட்டேங்க. ஒரு 11 மணி போலலாம் மாட்டையெல்லாம் ஓட்டு வந்து கட்டுத்தரையில் கட்டியாச்சுங்க. மாடெலாம் பார்த்திங்கன்னா மழை பெஞ்சதுக்கு ரொம்ப நேரம் வெயில்லையும் விடக்கூடாது. அதனால் 11 மணி வரைக்கும் கட்டிட்டு எல்லாத்தையும் ஓட்டு வந்து கட்டுத்தரையில் கட்டிட்டேங்க. அடுத்த வேலை பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி போலலாம் பார்த்திங்கன்னா சோளக்காட்டுக்கு உரம் போடலான்னு ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க. கீழே எதுக்கு சாக்கு போடுறேன்னா பேஞ்ச மழைக்கு வந்துட்டு வாசல் ஈரமாக இருக்குது. வாசல் ஈரமாக இருக்கிறதுனால உரம்லாம் கரைஞ்சி போயிருங்களா, அதனால் வந்து சாக்கை போட்டு இருந்த உரத்தையெல்லாம் கலந்து எடுத்தாச்சுங்க. அதே போல் உரம் வந்து பார்த்திங்கன்னா மதிய டைமில் தாங்க போடணும். காலையில் போட்டோம்னா அந்த தண்ணி வந்துட்டு செடியில் இருக்குமா, அந்த தண்ணியில் வந்து அந்த உரம் பட்டுச்சுன்னா செடியெல்லாம் கருகி அப்படியே செத்து போயிடும். அதனால் ஒரு 2 மணி போல் போடுறது தாங்க பெஸ்ட்டு எப்போவுமே. வந்து வயலுக்குள்ளே கால் வச்சு பார்த்தா ஒரு ஈரம் கூட இல்லைங்க. கட்டுத்தரையிலையும் வாசல்லையும் இருக்கிற அளவுக்கு கூட ஈரம் இல்லை. காலில் ஒரு துளி கூட மண் ஒட்டலைங்க. சரி ஒட்டினாலும் பரவாயில்ல, ஒட்டாட்டியும் பரவாயில்லன்ட்டு உரத்தை போட்டாச்சு. ஏன்னா இப்போ அறுத்துக்கிட்டு இருக்கிற வயலில் தட்டு தீரப்போகுது. இப்போ உரம் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு உரத்தை போட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.